ராஜகிரிய எஞ்சி குறை மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற மசூதுல் நூரானியா பள்ளிவாசல் அதில் காணப்படுகின்ற நிதா பவுண்டேஷன் என்பவற்றிற்கான சுமார் 140 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தொடர்பான வழக்கு வக்ஃப் சபை மற்றும் வக்ஃப் நியாய சபை வக்ஃப் ட்ரைபியூனல் ஆகிய இரு நிறுவனங்களிலும் சுமார் 10 வருட காலமாக நிலுவையில் உள்ளது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த வழக்கு தொடர்பான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு ஒன்று இந்த மாதம் இன்ஷா அல்லாஹ் 22ஆம் தேதி வக்ஃப் நியாய சபையினால் வழங்கப்பட உள்ளது. இவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக உறுப்பினர்கள் முறையாக தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான நியமன கடிதங்கள் வக்ஃப் சபையினால் வழங்கப்பட்டு அவர்களுடைய பதவிக்காலமானது 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து சுமார் 3000 நாட்கள் இந்த பள்ளிவாசல், அதாவது 8 வருட காலமாக இந்த பள்ளிவாசல் பர்சன் இன்சார்ஜ் எனப்படுகின்ற நபர்களின் அடிப்படையில் நிர்வாகம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இவ்வாறான நிர்வாகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அதில் 4 உறுப்பினர்கள் வக்ஃப் சபை ஒரு வழக்கினை தொடுத்து 2018ஆம் ஆண்டு, அதாவது அவர்களுடைய பதவிக்காலம் முடிவடைந்து 1 வருட காலத்தின் பின்னர் ஒரு வழக்கினை தொடர்ந்து விசேட நம்பிக்கையாளர்களை நியமிக்குமாறு ஒரு கோரிக்கை முன்வைத்தனர். இருப்பினும் துரதிருஷ்டவசமாக அந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் எதுவும் இடம்பெறாமல் பர்சன் இன்சார்ஜ் அடிப்படையிலே இந்த பள்ளியின் நிர்வாகத்தை கொண்டு செல்வதற்கு அவர்கள் இடம் அளித்திருந்தார்கள். கால ஓட்டத்தில் வழக்காளிகள் 3 மனுக்களை மோஷன்ஸ் வக்ஃப் சபையில் தாக்கல் செய்து தங்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பான விசேட நம்பிக்கையாளர்களை நியமிப்பதற்கான கோரிக்கையினை கருத்தில் கொள்ளுமாறு வேண்டியிருந்த போதும் ஏதோ காரணங்களுக்காக வக்ஃப் சபையானது அந்த வழக்கு தொடர்பான ஒரு தீர்மானத்தை வழங்கியிருக்கிறது. இது இவ்வாறு இருக்க பள்ளிவாசலுடைய கட்டட நிலைமைகள் ஒரு சில சீர்திருத்தங்கள் கட்டிடத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதனை அடிப்படையாக கொண்டு பொருளாளராக இயங்கியவரினால் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அளவில் வக்ஃப் சபைக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. திருத்த வேலைகளை மேற்கொள்வதற்கு நிதி சேகரிப்பதற்கான அனுமதியை வழங்குமாறு அவர்கள் ஒரு கோரிக்கை ஒன்று அனுப்பியிருந்தார். இருப்பினும் அந்த கோரிக்கைக்கு எவ்வித பதிலையும் வக்ஃப் சபை வழங்காமல் அமைதி காத்துவிட்டு கடந்த மாதம் 1ஆம் தேதி ஒரு போர்ட் பத்திரத்தை தாக்கல் செய்து அவர்கள் மஸ்ஜிதுல் நூரானியா ஜும்மா மஸ்ஜித் தொடர்பான நிர்வாக ஆவணங்களை பரிசீலனை செய்து பார்த்ததாகவும் 8 வருட காலமாக எவ்வித நிர்வாக உறுப்பினர்களும் முறையான நியமனங்கள் இடம்பெறவில்லை என்பதை அறிந்து கொண்டதாகவும், எனவே இந்த பள்ளிக்கு உடனடியாக நிர்வாகத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தினை மேற்கொண்டு வக்ஃப் சபையினுடைய பணிப்பாளருக்கு இந்த தீர்மானத்தை அறிவிக்குமாறு, அதாவது 1ஆம் தேதி அவர்கள் 9ஆம் மாதம் 1ஆம் தேதி மேற்கொண்ட அந்த தீர்மானத்தை அறிவிக்குமாறு 10ஆம் மாதம் 1ஆம் தேதி மேற்கொண்ட அந்த தீர்மானத்தை அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பொதுவாக அவ்வாறான தீர்மானங்கள் அறிவிக்கப்படுகின்ற பொழுது வக்ஃப் சபையின் பணிப்பாளரினால் தான் அவ்வறிக்கைகள் வழங்கப்படும். இருப்பினும் உதவி பணிப்பாளரின் ஒப்பமிடப்பட்ட ஒரு கடிதம் ஒன்று 10ஆம் தேதி நம்பிக்கையாளர்கள் பர்சன் இன்சார்ஜாக இருந்த நபர்களின் கரங்களுக்கு கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து உடனடியாக 4 பர்சன் இன்சார்ஜ், சகோதரர் நஸ்லி, சகோதரர் அலி உஸ்மான், சகோதரர் நௌஷாத் மற்றும் சகோதரர் அஸ்வர் ஆகிய 4 பேரும் 10ஆம் தேதியே உடனடியாக ஒரு கடிதத்தை வக்ஃப் சபையின் பணிப்பாளருக்கு அனுப்பியிருந்தார்கள். தேர்தல் நடத்துவது தொடர்பாக வக்ஃப் சபையின் உதவி பணிப்பாளரினால் கோரப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது. வக்ஃப் சபையின் உதவி பணிப்பாளர் அனுப்பிய கடிதத்தில் அரசியலமைப்புக்கு உட்பட்ட வகையில் ஜமாத் உறுப்பினர்களின் பட்டியலை தயாரித்து இவ்வாறு நடத்த வேண்டும் என்று சுமார் 4 நிபந்தனைகளை அதில் அடிக்கோடிட்டு தாக்கியிருந்தார். அந்த நிபந்தனைகள் 4 அப்பட்டமாக மீறப்பட்ட வகையில் தேர்தல் நடத்தப்படுவதாகவும், அது மாத்திரமன்றி ஏலவே மஸ்ஜிது நூரானியா ஜும்மா மஸ்ஜிதுக்கு சொந்தமான சுமார் 140 கோடி பெறுமதியான சொத்துக்கள் கேள்விக்குள்ளான நிலையில தொடர்பான ஒரு தீர்ப்பு வரவிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இதனை வழங்குவதை நிறுத்துமாறும் தேர்தல் நடத்துவதை நிறுத்துமாறும் கோரியும் ஒரு கடிதத்தினை பணிப்பாளருக்கு அனுப்பினோம்.
இருப்பினும் அந்த கடிதம் தொடர்பாக எவ்வித பதிலும் பணிப்பாளருக்கு கிடைக்கவில்லை. அது அவ்வாறு இருக்க அந்த நம்பிக்கையாளர்கள் 4 பேரும் சேர்ந்து வக்ஃப் சபையில் ஒரு மனு ஒன்றினை தாக்கல் செய்து, ஒரு வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையாக கொண்டு அந்த வக்ஃப் சபையில் மேற்கொள்ளப்பட்ட அந்த வழக்கில் வக்ஃப் சபையினால் 1ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்மானத்தை தற்காலிகமாக நிறுத்துமாறு கோரி விண்ணப்பம் செய்திருந்த போதிலும் மன்று அதனை வக்ஃப் சபை நிராகரித்திருந்தது. அதற்கு எதிராக வக்ஃப் நியாய சபையில் தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. வக்ஃப் சபையில் வழக்கினை தொடர்ந்திருந்தது 10 ஜமாத் உறுப்பினர்கள் ஒரு வழக்கினை தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கில் பல்வேறு காரணங்களை கருத்தில் கொண்டு வக்ஃப் நியாய சபையானது 1ஆம் தேதி வழங்கிய தீர்மானத்தை மனுதாரர்கள் நிறுத்துமாறு கோரி தமது தரப்பிலான கோரிக்கைகளை முன்வைத்திருந்த போதிலும் வக்ஃப் நியாய சபையானது இன்று எவ்வித தீர்மானங்களையும் மனுதாரரின் மனுவில் கோரியதன் அடிப்படையில் வழங்காது ஸ்டேட்டஸ் கோ எனப்படுகின்ற தற்பொழுது உள்ள நிலையினை அவ்வாறே பேண வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்று தனது கட்டளையினை ஆக்கி இன்ஷா அல்லாஹ் இவ்வழக்கை எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி பூரண விசாரணைக்காக நியமித்துள்ளது.